ஊழல் அப்படின்ற ஒரு முக்கியமான அம்சத்தை தான் முழு பிரச்சாரமா டிவிக்கு முன்னெடுத்தது. அதனுடைய விளைவாக ஆட்சியும் பிடித்தது. இன்னைக்கு ஆட்சியை பிடித்த பிறகும் அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு அஷூரன்ஸ் வந்து திருப்பி டிவிக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நாங்க மக்கள் பணத்தை தொட மாட்டோம், மக்கள் பணத்தை தொட விட மாட்டோம் அப்படின்லாம் ஒரு ரைமிங்ல அவங்க பேசிட்டே இருக்காங்க. ஆனா மக்களோட எதிர்பார்ப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு அரசு வந்து மக்கள் நல திட்டங்கள், ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கான செலவுகள் செய்யும் போது, அதாவது ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, பாலங்கள், மெட்ரோ ரயில், தொழிற்பேட்டைகள் இதெல்லாம் உருவாகும் போது ஒரு நாட்டோட வளர்ச்சி முனைகிறது. அந்த வளர்ச்சியில ஆப்பர்ச்சுனிட்டியா கரப்ஷன் நடக்குது. இப்போ ஒரு அரசாங்கம் வந்து கரப்ஷனே பண்ணல, அதாவது நாட்டோட எந்த வளர்ச்சி பணியிலும் ஈடுபடல, அப்படியே அமைதியா இருக்காங்கன்னா கரப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடும். ஒரு பேட்டியில பிரசாந்த் கிஷோர் கூட குறிப்பிட்டிருந்தது, வளர்ச்சியும் இல்ல ஊழலும் இல்ல, பீகார் மாதிரி ஒரு மாநிலத்துல நீங்க இருப்பீங்களா, இல்ல ஊழல் நடந்தாலும் வளர்ச்சி இருக்க தமிழ்நாட்டுல நீங்க இருப்பீங்களா அப்படின்னும் போது நான் தமிழ்நாட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி டிவிக்கு அஷூர் பண்ற அதே நேரத்துல வளர்ச்சிக்கும் கூடிய ஊழல் இல்லாத ஆட்சி தான் வந்து நல்ல ஆட்சியாக அமையும். அந்த வளர்ச்சிக்கான விஷயத்தையும் சேர்த்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.